Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு டே இன் மை லைஃப். அதுல வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ், வெயிட் மெயின்டைனிங்க்கு டிப்ஸ், ரெசிபிஸ் இதெல்லாம் தான் இருக்க போகுது. சோ லைட்டா வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேங்க நானு. அதான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் வந்து இருக்குது, அதெல்லாம் பாத்திரலாம் வாங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் பிரியா சிஸ்டரோட ஹஸ்பண்ட்க்கு வந்து இன்னைக்கு வந்து பர்த்டேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களோட பேர் வந்து பாத்தீங்கன்னா துளசிதரன் அண்ணா. உங்களுக்கு விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே அண்ணா. நீங்க வந்து நீண்ட ஆயுளோட மிக ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பாக்குற நீங்களும் வந்து வாழ்த்துக்கள் சொன்னீங்கன்னா அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. மறக்காம வாழ்த்துக்களை தெரிவிச்சிருங்க. சொன்னா அதுக்கப்புறம் நான் வந்து பிளேட்ல வச்சு காட்டுறேன்ல, அது மட்டும் தான் சாப்பிடுவீங்களா இல்ல உங்களுக்கு பசிச்சதுன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போட்டு சாப்பிடுவீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து நான் வெயிட் மெயின்டைனிங்ல இருக்கேன், சோ அதனால கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சோ சம்டைம் எனக்கு தோணும்னா சாப்பிடுவேன், இல்லைன்னா பிளேட் ஃபுல்லா நம்ம நிறைய வந்து விஷயங்கள். இந்த வெள்ளரிக்காய் எப்பவுமே வச்சுக்கோங்க வீட்டுல. வெள்ளரிக்காய் வந்து ஒரு லோ கலோரி அண்ட் வந்து பாத்தீங்கன்னா டைஜஷனுக்கு, வெயிட் லாஸ் எல்லாத்துக்கும் சூப்பரா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் எப்பவுமே சொல்றதுதான். இப்போ எங்க வீட்டுல எல்லாம் ஒரு பொரியல் தான் பண்ணுவோம். அதுல நானா பாத்தீங்கன்னா ஒரு பொரியல் பண்ணாலும் அது நிறைய பண்ணுவேன். சோ அந்த மாதிரி ஒரு சிலர் வீட்டுல வந்து ஒரு சிலருக்கு ஒரு பொரியலையே அதிகமா சாப்பிட பிடிக்காது, 2 பொரியலா சாப்பிட்டா பிடிக்கும். சோ இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு ஒரு பொரியலை எடுத்துக்கிட்டு அது கூட வெள்ளரிக்காவும் ஒரு பொரியலுக்கு பதில நம்ம வச்சுக்கலாம். சோ அந்த மாதிரிலாம் நம்ம வந்து பண்ணிக்கலாம். சோ அதனால நிறைய விஷயங்கள் நான் வந்து ஷேர் பண்ணிருப்பேன். நான் பிளேட்ல வந்து பாத்தீங்கன்னா சம்டைம் ரொம்ப ரேர், இந்த மெயின்டைன்ல வந்து தேவைப்பட்டா நான் எடுத்து சாப்பிடுவேன். ரேர் தான் ஆனா. சரிங்களா? சூப்பரா சொன்னீங்க சிஸ்டர். இந்த பர்த்டேக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா தானம் பண்ணுங்கன்றதெல்லாம் சொல்லியிருந்தேன் இல்லையா? அது உண்மைதான். நான் ஏன்னா சிஸ்டர் தேங்க்யூ சோ மச். அதை நீங்க அப்ரிஷியேட் பண்ணி எனக்கு கமெண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட் நீங்க இன்னைக்குதான் போட்டிருக்கீங்க. அதுலயும் இந்த விஷயத்த மென்ஷன் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சூப்பரா சொன்னீங்க அப்படின்றது உண்மைதான். நம்ம இருக்கிறவங்களை கூப்பிட்டு நம்ம அவங்களுக்கு அப்படியே பெரிய ராஜ விருந்து கொடுக்கறத விட இல்லாத அந்த உணவுக்காக கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சிம்பிளான ஃபுட்ஸ் கொடுத்தா கூட அவங்களுக்கு அது ரொம்ப பெரிய விஷயம். சோ அதுதான் நான் வந்து சொல்லுவேன். இதுவே நம்ம வந்து பார்த்து கவனிக்கிறதுக்கு நம்ம சொந்தங்களா இருக்கட்டும், பந்தங்களா இருக்கட்டும், நம்ம நெருங்கினவர்களா இருக்கட்டும், நம்ம என்ன பண்ணுவோம், கூப்பிடுவோம், நம்ம எல்லாம் பண்ணி அனுப்புவோம். ஆனா பின்னாடி போயிட்டு என்ன பேசுறாங்க, இது என்ன சாப்பாடு நல்லா இல்ல, அது நல்லா இல்ல, இந்த மாதிரி குறைகளையும் பேசுறதுக்கு இருப்பாங்க. சரிங்களா? அதுக்கு இல்லாதவங்கள்ட்ட கொடுத்து பாருங்க. அதை ஒரு ஆனந்தமா நம்ம கிட்ட வந்து வாங்கும் போதே அந்த உணவோட அருமை தெரிஞ்சவங்க வாங்குவாங்க. சோ அதுதான். அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து முடிஞ்ச வரைக்கும் 10 பேர், ஒரு 5 பேர் உங்க கண்ணுக்கு எதிரே எங்கேயாவது ஒரு இடத்துல தினந்தோறும் வந்து உங்க தெருவுல ஒருத்தவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்குறதுனால தப்பே கிடையாது. ஒரேதான் சமைக்க போறோம். நீங்க டெய்லி தான் பண்ணணும்லாம் கிடையாது. உங்களுக்கு எப்ப கிடைக்குதோ அப்போ ஒரு 5 நாள் 5 பேருக்கோ ஒரு 10 பேருக்கோ வீட்டுல ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளான ஒரு ஈஸியான ஃபுட்டா இருக்கோ அதை பண்ணி கொடுக்கலாம். சாம்பார் சாதம் கூட பண்ணி கொடுக்கலாங்க. அந்த மாதிரி நமக்கு தோதாப்ப நீங்க வந்து பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயங்க, இங்க வந்து ஐயப்பன் கோயிலுக்கு நான் வந்து போயிருந்தேன். ஐயப்பன் கோயிலுக்கு வந்து இப்ப இந்த கார்த்திகை மாசத்துல வந்து போயிருந்தேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அன்னதானம் கொடுக்குறாங்க. பெரிய இடத்துல பயங்கரமா அதுக்கான பிளேட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. கியூல வந்து எல்லாருமே நம்ம கோயிலுக்குள்ள வந்துட்டு சாப்பிடுறோம். சரிங்களா? சாப்பிட்டுட்டு நான் வந்து வெளியில போறேன். அந்த இந்த கோயிலுக்குள்ள வந்தவங்க எல்லாருமே இருக்கப்பட்டவர்கள், உணவுக்காக கஷ்டப்படுறவங்க யாருமே கிடையாது. சோ அவங்க எல்லாரும் அந்த வயிறார சாப்பிட்டுட்டு இருக்காங்க பிரசாதம்னு சொல்லிட்டு. அந்த கோயில்ல நான் கையை கழுவிட்டு நாங்க வெளியில அந்த எக்ஸிட் இருக்கும் இல்லையா, அதுல வெளியில வர்றோம். அங்க வந்து உணவு இல்லாம கஷ்டப்படுறவங்க வெயிட்டிங்ல இருக்காங்க. அப்ப எனக்கு என் ஹஸ்பண்ட நான் சொல்லிட்டு வந்தேன். அவருமே சொல்லி வருத்தப்பட்டாரு. இவங்களுக்கு உணவு ஃபர்ஸ்ட் கொடுக்காம அவங்கள காக்க வச்சிருக்காங்களேன்னு எங்களுக்கு அவ்வளவு வருத்தமா இருந்தது. சோ அது வந்து ரொம்ப எனக்கு ஹர்ட் ஆச்சு. கோயில்ல இப்படி ஒரு விஷயத்த பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கலாம்ல. உணவோட தேவை அவங்கள்ட்ட தானே இருக்கு. உள்ள இருந்து சாப்பிடுறவங்க எல்லாரும் அது எல்லாமே கிடைச்சவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சொல்லும் போதே எனக்கு கண்ணு ஒரு மாதிரி கலங்குது. எனக்கு அது வேதனையா இருந்தது. பார்க்கும்போது வேதனையா இருந்தது. அவங்க வெளியில நின்றுட்டு இருக்காங்க.
சாப்பாடுக்காக. அப்ப எப்படி இருக்கும்? இதே டெல்லியில உள்ள ஐயப்பன் கோயில் இது நடந்தது. சோ இது இங்க மட்டும் எல்லாம் கிடையாது, எல்லா இடத்துலயுமே நிறைய இடத்துல நடக்குது. சோ அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா, அவங்க இடத்த நம்ம தேடி சென்று நம்ம கொடுக்கும் போது அது ரொம்ப வந்து ப்ரீசியஸா இருக்கு. இப்ப நிறைய பேர் உண்மையாவே சொல்றேன், நிறைய பேர் ஹெல்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் தான் பண்றேன்னு நான் சொல்ல வரேன், நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சுன்னா உண்மையாவே சொல்றேன், பசி கொடுமை இருக்கவே இருக்காது. இன்னொரு விஷயம், அந்த இது இருக்கு இல்லையா, அந்த ஒரு சிலரை வந்து இந்த அம்மா அப்பா இல்லாம இருக்கிறவங்க, இந்த மாதிரி யாருமே இல்லாதவங்களுக்கு நம்ம அன்பு காட்ட ஆரம்பிச்சாவே அனாதைன்ற ஒரு விஷயமே இருக்காது. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ சாப்பாடு வந்து நிறைய பேருக்கு நம்ம வந்து பர்த்டே வருது, நம்ம குழந்தைங்களோட பிறந்த நாள் வருது, நம்ம வீட்டுல உள்ள பெரியவர்களோட நினைவு நாள் வருது, இந்த மாதிரி டேஸ்ல பர்த்டே வந்து பெருசா பார்ட்டி பண்ணி கொண்டாடணும் அப்படி கிடையவே கிடையாதுங்க. என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த அந்த பிள்ளைக்கு தேவையான ஒரு விஷயம், ஃபர்ஸ்ட் பர்த்டே, செகண்ட், இதெல்லாமே பிள்ளைங்க வந்து க்ரோ ஆயிட்டே வருவாங்க. அப்போ அந்த சின்ன வயசுல நம்ம கொண்டாடுறோம், அதுக்கு என்னன்னு கூட தெரியாது, அது போட்டோஸ்லதான் அதை ரிமெம்பர் பண்ணி பார்க்க போகுது. ஆனா என்னன்னா, நாங்க ஃபாலோ பண்ணது, ஸோ அது நல்ல விஷயம்ன்றனாலதான் அவங்க கூட ஷேர் பண்றேன். அந்த பிள்ளைக்கு என்ன தேவை இருக்கு, அதுக்கு என்ன ஆசைப்பட்டது இருக்கு அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் செலுத்திட்டு, சின்னதா கேக்கும் கட் பண்ணிட்டு, அந்த நம்ம வேஸ்டா ஆடம்பர செலவு பண்றத அந்த காசுல உணவோ உடையோ ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸோ ஏதோ ஒண்ணு பாத்தீங்கன்னா இல்லாதவர்களை தேடி கொடுத்தோம்னா உண்மையாவே அதுதான் உங்க குழந்தைங்களுக்கான ஒரு பிளெஸ்ஸிங்கா இருக்கும். கண்டிப்பா சொல்றேன், அதுதான் நான் எப்பவுமே நான் அது இப்ப ரீசன்ட் டேஸ் பர்த்டே வந்து கொஞ்சம் ஆட்கள் இங்க இருக்கிறதுனால நான் வந்து கொண்டாடுறேன். ஃபர்ஸ்ட் பர்த்டே மட்டும்தாங்க என் பசங்களுக்கு நாங்க கொண்டாடணும். அதுக்கப்புறம் நாங்க எங்க வீட்டுக்குள்ள மட்டும்தான் வந்து பண்ணுவோம். இப்ப வந்து ஒரு 1 இயரா தான் நாங்க வந்து பாத்தீங்கன்னா சரி எங்களுக்குள்ள இருக்கவங்கள அவங்க நம்மளை கூப்பிடுறாங்க, நம்மளும் கூப்பிடுறோம்ன்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்ததுனால நாங்க பண்ணணும். அப்படி இருந்தாலும் அந்த தானம் பண்றதை நாங்க ஸ்டாப்பே பண்ணல. அன்னைக்கு டேல எனக்கு பண்ணுனாதான் எனக்கு தூக்கம் வரும். ஏன்னா அன்னைக்கு அந்த மாதிரி அந்த தினம்னு கிடையாது, நமக்கு என்னைக்கு நான் எதுக்கு ஸ்பெஷல் டேஸ் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணி சொல்றேன்னா, அன்னைக்காவது நீங்க வந்து எஃபர்ட்ஸ் எடுத்து பண்ணுவீங்களேன்னு தான். மற்றபடி நீங்க எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ, உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த டைம்ல ஒரு 10 பேருக்கு அந்த மாதிரி நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும் பாருங்க. அவங்க நம்ம கிட்ட வந்து ஓடி வந்து வாங்கும் போதே அப்படி கலங்குங்க. சரிங்களா? அந்த உணவோட அருமை, நம்ம எவ்வளவு சாப்பாடை வேஸ்ட் பண்றோம் அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையா மனசு வலிக்கும் எனக்கு. அவ்வளவு சாப்பாடுலாம் நம்ம சம்டைம் வேஸ்ட் பண்ணுவோம், யாரா இருந்தாலும். கொஞ்சம் இதுவாயிடுச்சு, சாப்பிட முடியலையே, நம்ம குழந்தைங்க வைக்கிறது ஏதோ ஒரு விஷயம் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணுவோம். ஆனா அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாவே ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால முடிஞ்ச வரை கொஞ்சம் கொஞ்சம் அதெல்லாமே வந்து ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? இப்போ ஒரு ட்ரஸ்ட், அந்த ஆதரவற்ற இல்லம், அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுக்கு எல்லாமே டொனேஷன்ஸ் எல்லாமே வந்து போய் சேருது. அங்க எப்படியாவது அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கிடைச்சிருதுங்க. ஆனா ரோட் சைட்ல நிறைய பேர் இருக்காங்க. சோ அவங்களுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க நல்லா தானே இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து நம்ம கிட்ட வந்து தானம் ஏதோ ஒண்ணு, நான் சொல்லக்கூடாது அந்த வார்த்தைய, பிச்சை கேக்குறாங்க அப்படின்னா அவங்க அவங்களோட சுய கௌரவத்தை இழந்துதான் அந்த இடத்துல கேக்குறாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து நீ நல்லா தானே இருக்க, நீ போய் சம்பாதிக்கலாம்ல அப்படின்னு பேசுவோம். அதெல்லாம் முடிஞ்சா அவங்க ஏன் நம்மகிட்ட வந்து கேட்க போறாங்க சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. ஸோ அதனாலதான் நான் சொல்றேன். ஸோ அதனால கண்டிப்பா வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. அதுதான். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு சிஸ்டர் உங்களோட வீடியோ. திவ்யா ஃப்ரம் சென்னை, நான் வந்து ரெசிபிஸ் பிளான்லாம் உங்களோட வீடியோ பார்க்கும்போது எனக்கு வந்து கிடைக்குது. 10 டேஸ்க்கு அப்புறம் கண்டிப்பா சேலஞ்ச் போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா சிஸ்டர், நான் வந்து தீபாவளிக்காக சேலஞ்ச் வந்து போடுவேன். சரிங்களா? அதுல நிறைய பேர் கேட்டிருந்தது 21 டேஸ் வந்து கேட்டிருந்தீங்க, அப்புறம் 30 டேஸ் கேட்டிருந்தீங்க. 21 டேஸ் பண்ணலாமான்னு பாக்குறேன், எனக்கு மைண்ட் அப்படி தோணுது. 21 டேஸ் பண்ணோம்னா ஒரு ஷார்ட் அண்ட் பீரியடா இருக்கும், நல்லா இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் தீபாவளிக்கு அப்புறம் நம்ம வந்து பாத்துக்கலாம். சரிங்களா? 21 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சூப்பரா பார்ட்டிசிபேட் பண்றோம். ஆனா என்னைக்கு டேட்ன்றத நான் வந்து இன்னொரு நாள் வந்து சொல்லிடுறேன். சரிங்களா? கொஞ்சம் கேப் விட்டுக்கலாம். மேரேஜ் போட்டோஸ் எல்லாம் காட்டுங்க சிஸ்டர்ஸ் இருந்தீங்க, கண்டிப்பா நான் வந்து காட்டுறேன் சிஸ்டர் சீக்கிரமாவே.
நீங்க வந்து வெயிட் லாஸ் சேனல் ஸ்டார்ட் பண்ண வேண்டாம் சிஸ்டர். நீங்க வீட்டையும் பார்த்து ஹவுஸ் ஹோல்டு ஒர்க் எல்லாம் பார்த்து இந்த வீடியோ எடுத்து பண்றதுனா எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் தான் சிஸ்டர். அதுவும் டெய்லியும் யாருமே இந்த மாதிரி வீடியோஸ் போட மாட்டாங்கன்னு ஒரு சிஸ்டர் அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ சோ மச் சிஸ்டர். என்னோட நிலைமையை புரிஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் இதை நான் கொஞ்சம் கேப் விட்டு நான் ரிலாக்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச நாள்ல நான் ஏன் ஸ்டார்ட் பண்றேன்னா அதனால பயன்படுறவங்களும் அதிகமா இருக்காங்களே அப்படின்ற ஒரு பட்சத்துக்கு தான் நான் வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு sacrifice அதெல்லாமே போயிட்டு இருக்கு. பரவாயில்ல அப்படின்ட்டு. தேங்க்யூ சோ மச் சிஸ்டர். டீ காஃபிக்கு நான் வந்து அடிக்ஷன் சிஸ்டர். 1-2 காஃபி டீயாவது நான் குடிக்கலாமா டெய்லி வெயிட் லாஸ்ல இருக்கும் போது அப்படின்னு கேக்குறீங்க. கண்டிப்பா கூடாதுங்க. மில்க்கும் சேர்க்கக்கூடாது, சுகரும் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ ப்ளீஸ் அவாய்ட். பிளாக் டீ பிளாக் காஃபி வித்தவுட் சுகர்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. போக போக உங்களுக்கு பழகிடும். சுட சுட நம்ம வெதுன்னு குடிக்கும் போது. சரிங்களா? அப்புறம் வந்து இந்த பிளாக் டீ பிளாக் காஃபில கொஞ்சமா பொட்டுக்கடலை போட்டு அதை சூப் பண்ணிக்கிட்டே நீங்க வந்து சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும். அப்புறம் கீ காஃபி வந்து கொடுக்கலாமா? நெய் காஃபி எப்படின்னா பிளாக் காஃபில நெய் போட்டு பட்டர் போட்டு கோகோனட் ஆயில் போட்டு இல்லைன்னா லெமன் ஜூஸ் போட்டு நம்ம வந்து குடிக்கலாம். சரிங்களா? வெயிட் மெயின்டைன்ல வந்து நீச்ச தண்ணி குடிக்கலாமா அப்படின்னு சொல்லிங்க. நீராகாரம் நினைக்கிறேன். ஸோ நம்ம நீச்ச தண்ணி நீராகாரம் குடிக்கலாம். ரொம்ப நல்லதுங்க. அது பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஆனா நம்ம எதுக்காக வந்து வெயிட் லாஸ்ல தான் நம்ம வெயிட் பண்றோம். மெயின்டைன்ல நம்ம குடிக்கலாம். நல்லது. அது நல்ல விஷயங்களும் இருக்கு. நான் வந்து ஒரு சின்ன குழந்தைய வச்சிருக்கேன் சிஸ்டர். என்னால வாக்கிங் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண முடியல. நான் வந்து 74ல இருந்தேன், இப்போ 72 வந்துட்டேன். ஆனா நான் வந்து 65க்கு வந்து வரணும். ஆனா என்னால எக்ஸசைஸ் வந்து வாக்கிங் எல்லாம் பண்ண முடியல அப்படின்னு சொன்னீங்க. பரவாயில்ல சிஸ்டர். முடிஞ்சா வீட்டுக்குள்ளே வாக்கிங் வந்து பண்ணுங்க. கரெக்டான டயட் வந்து ஃபாலோ பண்ணுங்க. கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் ஆனா நல்லா இருக்கும். சரிங்களா? வெயிட் லாஸ் இருக்கும். நான் வந்து நியூவா வந்திருக்கேன் சிஸ்டர். எப்போ சேலஞ்ச் பண்ணுவீங்க ப்ளீஸ் எங்களுக்காக ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிருந்தீங்க. கண்டிப்பா சிஸ்டர். 21 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து சீக்கிரமா நம்ம ஒரு 5-10 டே எப்பன்னு சொல்றேன். ஆனா 21 டேஸ் வந்து வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து பண்றது கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ எல்லாருமே ரெடி ஆயிக்கோங்க. உங்களோட குர்த்தி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கன்னு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது அப்பப்போ இது பண்ணுவேங்க. நான் ஊருக்கு போயில எங்க சித்தி பொண்ணு மாமா பொண்ணு எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துருவேன். ஸோ அதனால எல்லாத்தையுமே ரேண்டமா வச்சிருக்க முடியாது. ஏன்னா அப்பப்போ பை பண்ணிட்டே தான் இருக்கும் அப்படின்றனால. ஸோ அதனால என்னன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா லேடிஸ்க்கு வந்து சாரீஸ், குர்த்திஸ், குர்த்தா செட்ஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். புதுசா வந்தவங்களுக்கு சொல்றேன். ஏன்னா பழசா இருக்கவங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி நான் பண்ணிட்டு இருந்தேன் இந்த யூடியூப்க்கு முன்னாடி. ஏன்னா என்னோட சின்ன பையன் வந்து பிரெக்னன்சிக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அகைன் வந்து ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கண்டிப்பா எனக்கு வந்து கொடுங்க. நான் சீக்கிரமா உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணுவேன். நான் வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போடுவேன். உங்க லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கொடுக்கணும் எல்லாருமே. சரிங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணிட்டு வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருந்த நாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ண வீடியோ பாருங்க. வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணுறது தான். 58.45 வந்து இருக்குது. சூப்பர். ஏன்னா இன்றைக்கி தான் வந்து சரி நிறைய பேர் வெயிட் எவ்வளோ இருக்கீங்கன்னு கேட்டனால ஷேர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் ஒரு பிளாக் காஃபி, இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், அது கூட சுடுதண்ணி ஆட் பண்ணி சூப்பராக வந்து குடிச்சாச்சு. அதுக்கப்புறமா வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. என்ன பண்ணுறேன்னா இட்லி தான் வந்து ஊற்றி வைக்கிறேன் லஞ்ச் பாக்ஸ்க்கு. அப்புறம் அம்மாச்சியோட பிரேக்ஃபாஸ்ட்டு, எங்களுக்கெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸோ சட்னி வதக்கிட்டு இருந்தேன், தெரிக்குது பாருங்களேன். அதுக்கப்புறம் சைடில் வந்து தம்பிக்கு பால் வந்து ஆற்றி கொடுத்துடலான்னு அதையும் ஆற்றி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் சட்னி வந்து எப்படின்னா கேரட் சட்னி தான் வந்து பண்ணியிருந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது இருக்கு இல்லையா, கருப்புளுந்து இதெல்லாம் போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தலை, கேரட்டு, நம்ம நார்மலாக வதக்கிற சட்னி மாதிரி தான். கடலைப்பருப்பு உளுந்து போடுவோம்ல, அதுக்கு போல் கருப்புளுந்து போட்டு நல்லா வதக்கி எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இட்லியும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வெந்துருச்சு. அதையும் எடுத்துக்கிட்டேன். கடை மாவு தாங்க. நிறைய பேர் கேட்டிருப்பீங்க ரேஷியோ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. கடை மாவு தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த இட்லி தட்டில் எண்ணெய்லாம் தடவவே மாட்டேன், நார்மலாகவே எடுத்துடலாம். அப்புறம் சட்னியை அரைச்சி எடுத்துகிட்டு கவனுக்கு வந்து குட்டி குட்டியாக ஒரு 4 இட்லி வச்சுருக்கேன். ஏன்னா அங்கே ஃப்ரெண்ட்ஸு அவங்களோட மேம் கூட சாப்பிடுவாங்களாம். ஸோ அதனால் அப்படி வச்சு விட்ருக்கேன். அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து கவனை வந்து கிளப்பி விட்டுட்டு அப்புறம் ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டாங்க. அப்புறம் ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸையும் நான் வந்து பேக் பண்ணி வச்சுட்டு அப்புறம் வந்து காஃபி வந்து போட்டுட்டேன். அம்மாச்சிக்கு காஃபியை போட்டுட்டு அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இட்லி சட்னி அங்கிட்டு வந்து காஃபி வச்சுருக்கிறேன். கையில் வீடியோ எடுக்கிறனால எடுக்க முடியல. ஸோ எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அரிசியை களைஞ்சி ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன்.
சோறு வடிக்கிறதுக்காக. அதுக்கப்புறமா எனக்கு வந்து 3 குட்டி குட்டி இட்லி, அப்புறம் வந்து இந்த கேரட் சட்னி வச்சு சூப்பராக நான் வந்து பார்த்திங்கன்னா காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா வந்து அந்த பாத்திரம்லாம் கிடக்குள்ள அதெல்லாம் கையோடு வந்து கழுவி போட்டாச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா குளித்து ஃப்ரெஷ் அப் பண்ணிக்கிட்டாச்சுங்க. நெக்ஸ்ட் அடுத்தடுத்து நம்ம வேலைகள் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஆல்ரெடி நம்ம அரிசி வந்து ஊற வச்சுருந்தோம்ல, சரி அதை வந்து குக்கரில் போட்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு ஆன் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து தண்ணி தான் குடிக்கிறேன். சாப்பிட்ட உடனே எப்போவுமே தண்ணி குடிக்கக்கூடாது, கொஞ்சம் நேரம் சென்று தான் குடிக்கணும். ஸோ நிறைய தண்ணி குடிங்க, உங்களோட வெயிட் லாஸ்க்கு உடம்புக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு தான் கட் பண்ணிட்டுருக்கிறேன். சரி லெமன் ரைஸும் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணலாம் அப்படின்ட்டு என் பசங்களுக்குமே அந்த காம்போ பிடிச்சிருக்குங்க. ஸோ லெமனும் இருந்தது, உருளைக்கிழங்கும் இருந்தது. ஸோ அதை பண்ணலான்ட்டு குக்கரில் சாதம் வந்து விசில் வந்துருச்சு. உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான். அதுக்கப்புறமா வந்து 11 மணி ஆயிடுச்சு. ஸோ அம்மாச்சிக்கு வந்து ஒரு இஞ்சி போட்டு ஒரு டீ பண்ணி கொடுத்துடலான்ட்டு இன்றைக்கி வந்து இஞ்சி போட்டு தான் வந்து டீ பண்ணேன். ஸோ நம்ம ஊருக்கு டீ தூள் வந்து இங்கே தமிழ் கடையில் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தது. போட்டு கொடுத்துட்டு அப்புறம் சரி மிஷினில் துணியை போட்டுடலாம், மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்ட்டு நேற்று 2 நாளாக போடலைங்க. ஸோ சேர்த்து போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா சரின்ட்டு இந்த சைடு உருளைக்கிழங்கு பொரியலுக்கும் உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வதக்கி விட்டுக்கிறேன். இது எப்போயும் போல் நான் பொரிக்கிறது தான். கடாயில் எண்ணெய் சுடு பண்ணிவிட்டு சோம்பு பூண்டு தட்டி சேர்த்துட்டு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள், உப்பு, அவ்வளோதான். இதை நல்லா சுருள வதக்கி எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்து லெமனும் வந்து புளிஞ்சு எடுத்துக்கிறேன் லெமன் ரைஸ்க்காக. ஸோ அதுக்கப்புறம் வந்து சோறும் பாருங்களேன் சூப்பராக வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. அதையும் ஆற வச்சுட்டேன் இந்த சைடு. அதுக்கப்புறம் லெமன் ரைஸ் எப்பவும் போட்டு தாளித்து விட்டாச்சு, கடலைப்பருப்புலாம் போட்டு நல்லா வாசனை. இதில் என்னென்னா கருவேப்பிலை மிஸ்ஸிங் ஆகிடுச்சு, இல்லை கொஞ்சம் போட்டிருக்கேன் சாரி வீடியோவில் எனக்கு தெரியலை, அதனால தான். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு உருளைக்கிழங்கு பொரியலும் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட லெமன் ரைஸையும் கிளறி எடுத்துக்கிட்டேன். சாதம்லாம் போட்டு அப்படியே பூவாக இருக்குது பாருங்களேன், நல்லா பொழுன்னு. அதுக்கப்புறம் சரி பருப்பு துவையல் அரைக்கலான்ட்டு துவரம் பருப்பு தான் நான் வந்து வறுத்துட்ருக்கிறேன். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, ஆயிலெலாம் சேர்க்கவே வேணாம், அப்படியே நம்ம போட்டு நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வந்து இந்த மாதிரி வறுத்தெடுத்துட்டு அப்படியே ஆற வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம வந்து அந்த பருப்பை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கை அளவுக்கு தேங்காய் வந்து சேர்த்தோம்னா சூப்பருங்க. இது வந்து 0 ஆயில் பருப்பு துவையலுங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். காரத்துக்கு ஏற்ப வரமிளகா கொஞ்சம் காரம் சுருக்குன்னு வச்சோம்னா சூப்பராக இருக்கும். கூடவே பூண்டு பற்களும் புளித்துண்டும் சேர்த்துட்டு உப்பு சேர்த்து நம்ம குறப்பாக ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி ரொம்ப நைஸாக அரைக்காமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான பருப்பு துவையல் ரெடி ஆகிடும். இந்த காய்ச்சல் சளியெல்லாம் பிடிக்கும்போது நமக்கு வாய்க்கு நல்லாவே இருக்காது. அப்போ இந்த மாதிரி கஞ்சி கூட இதை வச்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளோதான். அதுக்கப்புறமா மழை பயங்கரமாக திருப்பியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கவன் ஸ்கூல்லேருந்து வரும்போதே மழையில் நனைஞ்சிட்டு வர்றாரு பயங்கரமாக. நான் சும்மா ஏன்னா இந்த இதில் கொடையை பிடிச்சிட்டு வர முடியாதுல்ல படிக்கட்டுலன்ட்டு துண்டு எடுத்துகிட்டு போனால் அவன் தொப்புன்னு வர்றாங்க. அப்புறம் அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் கழட்டி சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் அம்மாச்சிக்கு வந்து மோர் சோறு மாதிரி வச்சு அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ அதனால் வந்து துவையல் உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு நான் வந்து மதியம் லஞ்ச் எடுத்துக்கிறேன். பிள்ளைங்களுக்கு முன்னாடி ஊட்டி விட்டாச்சு. நான் லெமன் ரைஸ், ஒரு வெள்ளரிக்காய் கட் பண்ணி எடுத்துகிட்டு உருளைக்கிழங்கு பொரியல், அதுக்கப்புறம் பருப்பு துவையெல்லாம் வச்சு சூப்பராக வந்து சாப்பிட்டேங்க, செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறம் கையோடு இருந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டு மதிய வேலையை வந்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அந்த ஷார்ட்ஸ் வந்து எப்போவுமே எடிட் பண்ணுவேன்ல, அதெல்லாம் போஸ்ட் பண்ணுறதுக்கு பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தா கவனை வந்து டியூஷனில் மலையில் கொடையை பிடிச்சிக்கிட்டே கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன் டியூஷனில். சரின்னு மழை நல்லா வருது, ஒரு பிளாக் காஃபி குடித்தா நல்லாயிருக்கும்ன்ட்டு வித்தவுட் சுகர் குடிச்சு எனக்கு பழகிடுச்சுங்க. ஸோ அதனால் அப்படியே குடிச்சிக்கிறேன், அது நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அம்மாச்சிக்கும் காஃபி போட்டு அவங்களுக்கும் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோ எடுக்கிறது மற்ற வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு இருப்பேங்க, ஏதாவது எடிட் பண்ணுறது இருந்துச்சுன்னா. அப்புறம் டின்னர் டைம் ஆயிடுச்சு. கருப்பு கவுனி கொள்ளு கஞ்சி தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். தண்ணியில் வந்து அந்த கருப்பு கவுனி கொள்ளு கஞ்சி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நல்லா கிண்டிக்கே இருந்தோம்னா நல்லா கெட்டி பதத்துக்கு வரும். அதில் வந்து தயிர் உப்பு போட்டு நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு கொஞ்சம் நிறையவே கிண்டிட்டேன், கொஞ்சம் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் நான். ஸோ இந்த மாதிரி நான் கொஞ்சம் கெட்டியாகவே நான் எடுத்துக்கிறேன். ஸோ அதனால் ஒரு பெரிய கப்பில் நல்லா கெட்டியாக எடுக்கும்போது ஃபில்லிங்காக இருக்கும். அதுக்கப்புறமா பருப்பு துவையலை வச்சு நான் வந்து சூப்பராக வந்து டின்னரை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ வெயிட் லாஸில் இருக்கீங்கன்னா இந்த காம்பினேஷன் வந்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்குமே வந்து டின்னர் கொடுத்துட்டு வேலையை வந்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா வந்து கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி கிச்சன் வேலையை முடிச்சிட்டோன்னா காலை எந்திரிச்சு வரும்போது நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் அதுக்கப்புறமா கடைசியாக தண்ணி குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். நார்மலான தண்ணி தான், நிறைய தண்ணி குடிங்க சரிங்களா. அவ்வளோதான், இன்றைக்கி டேவை நான் வந்து சூப்பராக வந்து முடிச்சிட்டேங்க. இந்த மாதிரி தான் இன்றைக்கி டே வந்து போச்சு. இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தா மிக்க நன்றி. பாய், நாளைக்கு பார்க்கலாம். See you.